ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளி சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க ஸ்டிலிட்டோ படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2008ல ரிலீஸ் ஆன ஒரு கிரைம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்க நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு அசாசினா இருக்காங்க. அவங்க ஒரு மிகப்பெரிய குற்றவாளிகள் எல்லாம் கொண்டுகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ரஷ்யன் கேங்க ஃபாலோ பண்றாங்க. அவங்க ட்ரக்ஸ் அது இதுன்ட்டு வச்சிருக்காங்க அப்படின்ட்டு அவங்களெல்லாம் ஒவ்வொருத்தரையா கொண்டுட்டு வராங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டையர்ட் ஆன மிகப்பெரிய டான் பார்த்தீங்கன்னா இவங்களை கண்டுபிடிச்சி தர சொல்லி ஒரு டிடெக்டிவ் அசைன் பண்றாரு. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது, நம்ம ஹீரோயின் ஏன் இதெல்லாம் பண்றாங்க, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றத இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ஓரளவு ஓகேவா பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் வைஸ் பார்க்கும்போது ஒரு ஓகேவான ஸ்டோரி பிளாட் தான், பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா எதுவும் கிடையாது. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா படத்துல எல்லாருமே ஒரு ஓகேவான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. யாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ற மாதிரியும் கிடையாது. படத்துல ஒரு ஆக்ஷன் போர்ஷன்ஸா இருக்கட்டும், அதுவும் ரொம்பவே வீக்கா தான் இருக்கு. அதே மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் பெருசாலாம் ஒர்க் அவுட் ஆகல. படமே பயங்கர ஃபிளாட்டா தான் போகுது. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் படம் ஓகேவா தான் இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே பரவாயில்லாம தான் இருக்கு. ரொம்பவே லோ பட்ஜெட்ல தான் எடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா எதுவுமே கிடையாது. ரொம்ப ஃபிளாட்டான ஒரு ஸ்கிரீன் பிளே தான் எழுதி எடுத்து வச்சிருக்காங்க. பல சீன்ஸ் நமக்கு ப்ரெடிக்டபிளாகவும் லேகிங்காகவும் தான் இருக்கு. ஓவராலா பார்த்தீங்கன்னா இது ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. படத்தில் அடல் கண்டென்ட் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாது. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.